வயிறுலாம் வலிக்குது. ரொம்ப பசிக்குது. யாருன்னா கால் பண்ணி கேட்போம். ஹலோ ஹலோ ஹலோ. டேய், யாருன்னா வந்து அனுப்பிச்சி விட்றா. நீ பேசுறது கேட்கவே மாட்டேதுடா. கேட்குதா இல்லையாடா? ஏண்டா வீட்டை விட்டு போய் 3 வருஷம் ஆகுது. சினிமான்னு சுற்றிக்கின்னு வர. சினிமா ஒன்றும் லக்கு இருக்கணும், இல்லை அதிர்ஷ்டமாவது இருக்கணும். நின்ன திறமை இருக்குதுன்னு சினிமாவில் போயிருக்கிற. ஒழுங்காக ரூம்பை காலி பண்ணிக்கின்னு ஊர் பக்கம் வந்து இருக்கிற வேலையை பார்த்துன்னு வீட்டு கடை அடைக்க பாரு. நம்ம வேற வீட்டு விட்டு வந்து 3 வருஷம் ஆகுது. சினிமா சுற்றிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த சான்ஸும் கிடைக்கல. கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிட்டே இருக்கு. நம்ம வீட்டில் வேற கடன் அதிகமாகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியலையே. பேசாமல் ஊர் பக்கம் கிளம்பி போயிட்டு கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு வீட்டு கடன் அடிக்கலாமா? இனிமேல் யோசிச்சு எதுவும் ஆக போகிறது இல்லை. இதுக்கப்புறம் ஊர் பக்கம் போயிட்டு இருக்கிற வேலையை பார்ப்போம். ரூமை பேக்கப் பண்ணிவிட்டு வீட்டு ஓனர்கிட்ட சாவி கொடுத்துட்டு கிளம்பிடலாம். சொல்கிற மச்சான். நீ இத்தனை நாள் ஆசைப்பட்ட லைஃப் கிடைக்க போகுதுடா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, டேரக்டர் வந்து ஒரு கேரக்டர் ரோல் கேட்குறாரு. அர்ஜென்ட்ரா, நீ பண்ணுறியா? சரி நான் பண்ணுறேன்டா. அப்போ வந்து எனக்கு ஃபீலிங்காக ஒரு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணிவிடு. கொஞ்சம் நேரத்தில் அனுப்பிச்சி விட்றேன். ஏண்டா வீட்டை விட்டு போய் 3 வருஷம் ஆகுது. சினிமான்னு சுற்றிக்கின்னு வர. சினிமா ஒன்றும் லக்கு இருக்கணும், இல்லை அதிர்ஷ்டமாவது இருக்கணும். நின்ன திறமை இருக்குதுன்னு சினிமாவில் போயிருக்கிற. ஒழுங்காக ரூம்பை காலி பண்ணிக்கின்னு ஊர் பக்கம் வந்து இருக்கிற வேலையை பார்த்துன்னு வீட்டு. ஹலோ விக்னேஷா? ஆமாம் சார். இதுமாதிரி ரெஸ்யூம் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் சார். உங்கள் ஜாபு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 1 ஹவரில் ஆஃபீஸ் வந்துட்டிங்கன்னா நேரில் பேசி ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு போயிடலாம். 1 hour சார்? ஆமாம் 1 hour சார். ஓகே சார். எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஊர் பக்கம் போகலாம் பார்த்தா சினிமா வாய்ப்புகளும் கிடைக்குது, ஜாப் வாய்ப்புகளும் கிடைக்குது. நம்ம ட்ரீம் எப்பவுமே சினிமா தான். ஒருவேளை சினிமா நோக்கி போகலாமா, இல்லைன்னா ஜாப் தேடியே போயிடலாமா? ஜாபுக்கு போனால் வீட்டு கடன் அடைச்சாலும் அம்மா அப்பாலாம் சந்தோஷப்படுவாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. சினிமாவா ஜாபா என்ன முடிவு பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்ருக்குமே. எதனா ஒன்று முடிவு பண்ண மட்டும் தான். சரி, ஓகே, என்ன நடக்குதோ பார்ப்போம். கடைசி வாய்ப்பு, இதே ட்ரை பண்ணுவோம். இந்த உலகத்தில் நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு வாங்குன்னு வேலை செய்கிறாங்க மாத சம்பளத்துக்கு. ஆனால் பெருசாக எதுவும் காய்ச்சிட்டு போகிறதில்ல. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? 5 மாதத்துக்கு? நான்லாம் இந்த வாய்ப்புக்காக பல வருஷங்களாக போராடிட்டு இருக்கேன் சார். எனக்கு தான் சார் தெரியும் அதோட நிலைமை எப்படின்னு. வழி எனக்கு தான் சார் தெரியும். சொல்கிற மச்சான். டேரக்டர் வீடியோ பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாரா? என்னடா சொல்கிற? உண்மையாதான்டா. இனிமேல் மாஸ்க் காட்டுறா நீ. அப்படியாடா? ரொம்ப தேங்க்ஸ்டா.